அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு மாணவ மாணவிகளுக்கு எவ்வித வரம்பு நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். முதுகலை பாலிடெக்னிக் தொழிற்படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். நடப்பாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் வருகிற 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே கல்லூரியில் கல்வி உதவித்தொகை பெற்று நடப்பாண்டில் 2, 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை பெற புதியதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கல்லூரிகளில் நடப்பாண்டில் கல்வி பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். முதல் தலைமுறை பட்டதாரி நடப்பாண்டில் புதியதாக கல்வி உதவித்தொகை பெற கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்றவர்கள் மற்றும் கடந்த ஆண்டில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய புதிய மாணவ மாணவிகள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் உள்ள உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். முதல் தலைமுறை பட்டதாரி எனில் அதற்கான சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும்.